லோகேஷ் கனகராஜ் மற்றும் ரஜினி சாருடைய கூட்டணியில உருவாகி இருக்கும் கூலி படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி திரைக்கு வர இருக்கு. நாகார்ஜுனா, அமீர் கான் போன்ற மிகப்பெரிய நடிகர்கள் இந்த படத்துல நடிப்பதால படத்திற்கான ஹைப் ரொம்பவே அதிகமாக இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கூலி படத்துடன் ரித்திக் ரோஷன் மற்றும் ஜூனியர் என்டிஆர் நடிப்புல உருவான வார் 2 படமுமே ரிலீஸ் ஆகுது. இதனால பாக்ஸ் ஆபீஸ்ல கடுமையான போட்டி நிலவிட்டிருக்கு. இந்த சூழல்ல கூலி படத்துடைய ஓவர்சீஸ் பிசினஸ் அமோகமாக நடக்குது. ஆரம்பத்துல 80 கோடி முதல் 90 கோடி வரை வியாபாரம் செய்யும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா ஐங்கரன் இன்டர்நேஷனல் நிறுவனம் கிட்டத்தட்ட 68 கோடிக்கு வெளிநாட்டு திரையரங்க உரிமையை வாங்கியிருக்காங்க. இது மிகப்பெரிய தொகையாக பார்க்கப்படுது. மேலும் விஜய் சாருடைய ஜனநாயகன் படமுமே கிட்டத்தட்ட 60 கோடி வரை ஓவர்சீஸ் பிசினஸ் ஆகி உள்ளதாக சொல்லப்படுது. இப்படி கூலி படம் ரிலீஸ் ஆக போவதால அடுத்தடுத்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்கு செம்ம அப்டேட் வெளியாகிட்டு இருக்கு. அண்மையில கூட இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் பாடலான சிக்கிட்டு அப்படின்ற பாடல் வெளியாகி தற்போது வரைக்குமே மாஸ் காட்டிட்டு இருக்கு. இந்த வேலையில பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் கொண்டாடும் விதமாக மற்றும் ஒரு தகவல் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது சூப்பர் ஸ்டார் அவர்கள் சாதாரண கண்டக்டராக இருந்து இவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாராக வளர்ந்திருக்காரு. இவருடைய லைஃப் ஜேர்னி ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக பலருமே எடுத்துட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இவரை பற்றி தமிழக பாட புத்தகங்கள்ல இடம்பெற்றுள்ளதாம். இதனையுமே சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் வேற லெவல்ல செலிப்ரேட் பண்றாங்க. ஒரு சாதாரண கண்டக்டராக இருந்து அவரை பற்றி ஒரு பள்ளி பாட புத்தகத்தில் இடம்பெறும் அளவிற்கு வளர்ந்திருக்கிறார் அப்படின்னு பலருமே இவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.